ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, டன்ஸோவில் வீக்லி 13,000க்கு மேலேயே ஏர்ன் பண்ணவங்களோட ஒரு வீடியோ ப்ரூஃப் ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இதெல்லாம் முடியாது ப்ரோ, சாத்தியமே இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அவருக்கே கால் பண்ணி டேரெக்டாக எப்படி உங்களால் ஏர்ன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பலவிதமான டிப்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ண உங்களுக்கு புரியாமல் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளாட்டி போகலாம். ஹலோ, சொல்லு ப்ரோ. ப்ரோ நான் டெலிவரி பாய் யூடியூப் சேனல் தெரியும் தானே ப்ரோ? நான் விஜய் பேசுகிறேன். தெரியும் ப்ரோ. சொல்லு ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து நம்ம உங்களோட 13,000 ஏர்ன் பண்ண ஒரு வீடியோ, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க பார்த்தீங்களா? ஆமாம், லாக்டவுனில் அனுப்புனீங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் போட்டிருந்தேன். ஓகே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது ஃபேக்கு, அப்பெல்லாம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அதனால தான் உங்கள்கிட்ட பேசி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரோ அது நான் ட்ரை பண்ணேன். சொல்லு ப்ரோ, என்ன கேட்கணும் சொல்லுங்க. ப்ரோ இப்போதைக்கு எப்படி ப்ரோ ஆர்டர்லாம் எப்படி சென்னையில் பொறுத்த வரைக்கும் இப்படி ஆர்டர்லாம் நல்லா வந்துட்டு இருக்கா ப்ரோ? டன்சோ வந்து பிரச்சனை இருக்காது ப்ரோ. ஏன்னா டன்சோல வந்து A to Z எல்லாமே வரும் ப்ரோ. பிக்கப் ட்ராப் ஆர்டரு, மெடிசன்லேருந்து நம்ம வெறும் ஃபுட்டை மட்டும் நம்பி இல்லைல்ல. ஓகே ஓகே ப்ரோ. நம்மளுக்கு ஃபுல்லாகவே பழமுதிர் சோலை தான் ப்ரோ. அதான் கேபென்னு சொல்லுவாங்கல்ல, டன்சோல வந்து கேபென்னு சொல்லுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கேபிஎன், இந்த நீல்கிரிஸ் இந்த மாதிரி ஆர்டர் தான் ப்ரோ நிறைய வரும். ஃபுட் ஆர்டரே நம்ம இதில் கம்மியாக தான் இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. நீங்கள் எத்தனை மணிக்கு லாகின் பண்ணுறீங்க? நான் காலையில் வந்து ஒரு 5:30க்கு லாகின் பண்ணுறோம் ப்ரோ. 5:30. ஆனால் டன்சோ வந்து ஆமாம் 5:30 மணிக்கு ஆன் பண்ணுறோம். ஆனால் டன்சோ வந்து 6 o'clock தான் ஓப்பனே ஆகும். நான் 5:30க்கு ஆன் பண்ணுவேன். கிளம்பி வீட்டிலேருந்து வர்றதுக்கு ஒரு 6 மணி ஆகும். 6:10க்குலாம் வந்துடுவேன் நான். ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் காலை வரைக்குள்ளே ஆர்டர் போட்டுருவோம். கால் லாகின் பண்ணி எத்தனை எப்படி ஓட்டுவீங்க ஆர்டர்? நான் காலையில் வந்து அதான் 5:30க்கு ஆன் பண்ணுறேன்னா மத்தியானம் ஒரு 3 மணிக்கு போல் ஓட்டுவோம் ப்ரோ. 3 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் ஒரு 15-16 ஆர்டரில் முடிச்சிடுவேன். ஓகே. ஆர்டர் ஷோ நல்லா இருந்தால் ஒரு டைம் 20 முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே. மினிமம் மண்டேலாம் நீங்கள் எத்தனை ஆர்டர் ப்ரோ டெய்லி ஆவரேஜாக பார்க்குறீங்க? அவரேஜா வந்து 20க்கு மேலே தான் ப்ரோ. 20லேருந்து 25க்குள்ளே ப்ரோ. எத்தனை மணி வரைக்கும்? நைட் எத்தனை மணி பார்ப்பீங்க? நைட்டு இப்போ நான் வந்து டாஸ்கில் இருக்கிறதுனால பீக் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணேன் ப்ரோ. அதான் 6 to 9 வந்து அந்த பீக் இருக்குல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த பீக் வந்து கம்பல்சரி நம்ம அட்டன் பண்ணோம். ஓகே ஓகே ஓகே. அதை அட்டன் பண்ணால் தான் நம்மளை வந்து ஏர்னிங்ஸாக மாற்ற மாட்டாங்க, இல்லைனா வந்து நம்மளை ஏர்னிங்ஸாக மாற்றிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த பீக் வந்து அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நீங்கள் எப்போ அதனால நம்ம சொல்லுங்க. அதனால நம்ம 20 ஆர்டர் முடிச்சாலும் நம்ம அந்த டைம் படி நம்ம 6 to 9 இருக்கணும்ல. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. ஆனால் அதனால நம்ம வந்து 20க்கு மேலே வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோ ஆவரேஜாக எடுக்கிறீங்க நீங்கள்? ஆவரேஜா அமௌண்ட் சொல்றியா ஆர்டர் சொல்றியா? இல்லை ப்ரோ, ஒரு ஆர்டர் சொல்ல ப்ரோ. ஒரு நாளைக்கு எத்தனை ஆர்டர் பார்த்தா எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு கேட்குறேன். ஒரு 25 ஆர்டர் பார்த்தா அதான் 20 ஆர்டர்ன்றது வந்து 560 ரூபா அந்த இன்சூரன்ஸோட முடிஞ்சிடும். அது கணக்கு படி பார்த்தா 1200 அந்த மாதிரி வந்துடும். நம்ம இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 5 ஆர்டர் 4 ஆர்டர் ஓட்டுறோம்ல, அதுல ஒரு 100 ரூபாய் 140 ரூபா 150 ரூபா கிட்ட வரும். மொத்தம் 1300 சில்லற அந்த மாதிரி வரும் ப்ரோ. நீங்க எப்படின்னா ஜோன் ஓட்டுறீங்களா ஃப்ரீ ஜோன் ஓட்டுறீங்களா? ஜோன் தான் ப்ரோ. நான் ஜோன்லயே அன்னைக்கு 13,000 ஏர்ன் பண்ணீங்க. அது எப்படி ப்ரோ 13,000 ஜோன்ல எப்படி ஏர்ன் பண்ணீங்க? 13,000 ரூபாய் ஏர்ன் பண்ணாங்கன்னா அப்போ வந்து லாக்டவுன்ல ப்ரோ. லாக்டவுன்ல வந்து நம்மளுக்கு வந்து நான் ஸ்டாப்பா ஆர்டர் வரும் ப்ரோ. ஓகே 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 ஓகே. நான் ஸ்டாப்பா நம்மளுக்கு ஆர்டர் விழுந்துட்டே இருக்கும். நம்ம வந்து எப்படின்னா ஸ்டோர்ல வந்து ஆர்டர் வந்து முன்னாடியே வந்துடும், ஆனா பார்ட்னர்ஸ் அவைலபிளா இருக்க மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அது வந்து யார் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. நம்ம அங்கே போறதுக்குள்ள ஐட்டம் ரெடியா இருக்கும், நம்ம வாங்கி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி டெலிவரி பண்ற வேண்டியது தான். ஓகே ப்ரோ. இப்போ ஆர்டர் ஃப்ளோ நல்லா இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க என்னன்னா, ப்ரோ நான் லாகின்ல இருக்கேன் ப்ரோ, எனக்கு ஆர்டரே விழ மாட்டேங்குது, 1 ஹவருக்கு ஒரு ஆர்டர் தான் விழுது, 2 ஹவர்ஸ் ஒரு ஆர்டர் தான் விழுது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாகின் கரெக்டா காட்டணும் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. நம்ம ஒரு இப்போ ரெகுலரா நம்ம 5:30 6 மணிக்குள்ள நம்ம ஆன் பண்றோம்னா கரெக்டா அந்த 6 மணி போல நம்ம டெய்லி ஆன் பண்ணிடணும். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி ஒரு ஆர்டர் நம்மளுக்கு அசைன் ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம சீக்கிரமா முடிக்க பார்க்கணும். இப்போ சில பேர் வந்து உதாரணத்துக்கு நானே பாத்துக்கிறேன், நம்ம கூட இருக்கிறவங்களே இப்போ ஆன் பண்றாங்க, ஆர்டர் வந்துடும், அது வந்து பிக்கப் வந்து லாங் ஆகுது, போறதுக்கு வெறுப்பாகுதுன்னு கொஞ்ச நேரம் அப்படியே உக்காந்துருவாங்க. அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் ப்ரோ ஆர்டர் போடுவாங்க. நம்ம வந்து நம்ம பிக்கப் லாங்கா இருந்தாலும் இப்போ 10 ஆர்டர்ல வந்து ஒரு 2 ஆர்டர் நம்மளுக்கு லாங்கா தான் வரும், ஆனா அதுக்கான அமௌண்ட் ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். நம்ம அது பட்டு டெலிவரி பண்ணிடணும் ப்ரோ. ஆர்டர் நம்மளுக்கு அசைன் ஆயிடுச்சுன்னா நம்ம பட்டுன்னு போகணும், ஸ்டோர்ல போய் ரீச் கொடுக்கணும், இந்த அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா அவங்க கொடுத்தாங்கன்னா பட்டுன்னு டெலிவரி பண்ணிடணும். இந்த மாதிரிலாம் நம்ம டெலிவரி பண்ணா நம்மளுக்கு கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் கம்மி பண்ணும். இப்போ எப்படியோ ஒரு ஆர்டர் முடிச்சு ஒரு 10 நிமிஷம் கால் ஹவர் கழிச்சு தான் ஆர்டரே போடுவான். ஓகே ஓகே ஓகே. அப்படின்னும் போது நம்ம அந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம டைம் வந்து பேஸ் பண்ணி முடிச்சிடணும் பட்டுன்னு. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ நீ புதுசா ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ புதுசா ஜாயின் பண்றவங்களும் நான் சொல்லி நீங்க தான் ஆல்ரெடி என்ன சொல்லிருந்தீங்க, புதுசா ஜாயின் பண்ணா 1 மந்த்துக்கு செம்ம ஆர்டர் வரும் ப்ரோ,
ஆமா நம்ம வச்சுக்கிற பிக்கப்பை பொறுத்து தான் ப்ரோ. அது நம்ம கரெக்டா எடுத்து எல்லாமே மெயின்டைன் பண்ணாம அந்த ஆர்டர் கண்டினியூ ஆகும். அது ரைட் தானே ப்ரோ? ஆமா ப்ரோ. புதுசா ஆர்டர் பண்ண புதுசா ஐடி போடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பர்ச்சேஸ் ஆர்டர் எல்லாம் போடுவான். ஆர்டருக்கு ஃப்ளோ கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து எப்படி பாக்குறாங்களா எப்படின்ட்டு அவங்க எப்படி சொல்றது, இப்ப எல்லாமே இப்ப புதுசா ஆன் பண்ணா அவங்களுக்கு கொஞ்சம் ஆசை கட்டுற மாதிரி தானே பண்ணுவாங்க. ஆமா 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 ஸ்விக்கி அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்ப நீங்க அதே மாதிரி ஓட்டினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா அதே மாதிரியே போடுவான். நீங்க புதுசா ஜாயின் பண்ணும் போது ஆர்டர் நல்லா போடுறான், அது நம்ம வந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் லீவ் போட்டு வருவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா நம்ம திருப்பி வந்தானா எப்பவும் போல இப்ப பழைய ஆளுக்கு எல்லாம் எப்படி போடுறானோ அதே மாதிரி தான் ஸ்லோவா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இன்னைக்கு நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா ரெகுலரா அதே டைமிங் லாகின் பண்ணி அதே ஆமா. சில பேர் வந்து 9 மணி 10 மணிக்கு வராங்க. நம்ம வந்து இப்ப என்னைய வந்து நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. இப்ப நான் ஒரு 2 மணி 1 மணிக்கெல்லாம் வந்து 14-15 ஆர்டர்ல பாத்து வச்சிருப்பேன். சில பேர் வந்து ஆமா மதியானம் 2 மணிக்கெல்லாம் 12 13 அதே ஆர்டர் நல்லா இருந்தா 15 முடிப்பேன். சில பேர் வந்து எப்படி 15 ஆர்டர் வருது அப்படிலாம் நம்ம கிட்ட கேட்பாங்க. ஆனா அவங்க ஆன் பண்ண பார்த்தா 8:30 மணி 8 மணி 9 மணி இந்த மாதிரி ஆன் பண்றாங்க. இந்த மாதிரி காலையில டைம் நம்ம லாகின் ஹவர்ஸ் எவ்வளவு காட்டுறோமோ அவனே நம்மளுக்கு ஆர்டர் நல்லா அசைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு கரெக்டா ஆர்டர் ஃப்ளோ உங்களுக்கு நல்லா இருக்கா ப்ரோ? ஆர்டர் நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லை ப்ரோ. அதே மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து எந்த ஒரு இதுவும் வச்சுக்க கூடாது. ஏன்னா கஸ்டமர் ரேட்டிங்ஸை பொறுத்து நம்மளுக்கு ஆர்டர் போடுவான். ஓகே ஓகே ஓகே. கஸ்டமர் கிட்டலாம் நம்ம போனோடனே நல்லா அவங்க கிட்டலாம் வந்து இப்போ 3வது மாடி வாங்க 4வது மாடி வாங்க. ஏன்னா நம்ம பண்றதே ஹோம் டோர் டெலிவரி தான் பண்ணுவோம். ஆமா ஆமா ஆமா. அவங்களுக்கு கீழே வாங்க நான் இங்கே வச்சுட்டு போயிடுறேன் அங்கேயே வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்லாம் நம்ம அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. அவங்க மோஸ்ட்லி வந்து கஸ்டமர் காலே பண்ணக்கூடாது ப்ரோ. கரெக்டா லொகேஷன் கரெக்டா இருந்தா அபார்ட்மெண்ட் கரெக்டா போட்டுருந்தா, ஏன்னா நம்மளுக்கு தெரியல நம்ம ஆல்ரெடி டெலிவரி ஃபீல்டுல மோஸ்ட்லி கால் பண்ண மாட்டேன், அப்படியே இருந்து கொடுத்துருவேன். சப்போஸ் இந்த பின் பண்ண லொகேஷன் போட்டுருந்தாங்க நான் மட்டும்தான் நான் கால் பண்ணி கேட்பேன், ஜி நான் லொகேஷன்ல தான் இருக்கேன் எங்க வரணும் அப்படின்னு கேட்பேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ ஆனா 1 வருஷமா வேலை செய்யறேன். ஆனா எனக்கு இது வரைக்கும் ஐடி எந்த பிரச்சனை ஆகுது இல்ல ப்ரோ. எல்லாருக்குமே ஆர்டர் டன்சோலே ஆர்டர் இல்லைன்னா மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா நான் வேலைக்கு வந்தேன்னா 20 ஆர்டர் பார்க்காம போக மாட்டேன் ப்ரோ. எப்படியாவது ஆர்டர் வந்துரும் உங்களுக்கு கன்ஃபார்ம். எப்படியாவது 20 ஆர்டர் நான் லாகின்ல அவர்ஸ் கரெக்டா காட்டினேன்னா மத்தியானம் வரைக்கும் ஸ்லோவா இருந்தா கூட ஈவினிங் வந்து கம்பல்சரி 10 ஆர்டராவது போட்டுருவேன் எனக்கு. 20 ஆர்டர் கம்பல்சரி பாத்துருவோம் ப்ரோ. ஒரு வீக்லி எவ்வளவு earn பண்றீங்க? வீக்லி வந்து நார்மல் டைம்ல வந்து ஒரு 9,000 9 to கம்பல்சரி ஒரு 8 மேல இருந்து 9க்குள்ள ப்ரோ. வீக்லி பெட்ரோல் அலவன்ஸ் மட்டும் எவ்வளவு ப்ரோ வருது? எனக்கு ஒரு நாளைக்கு 200 பெட்ரோல் ஆகுது. நான் வந்து ஜோன் தானே ஓட்டுறேன். ஆமா நான் வந்து இப்போ எம்டி அடிக்க மாட்டேன் ப்ரோ. ஓகே 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 ஓகே. இப்போ நான் இங்க டி நகர்ல இருந்து எக்மோர் போறேன்னா எக்மோர்லயே உட்காந்துருவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அங்க இருந்து சில பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, இப்ப நம்ம டி நகர் வந்தாதான் ஆர்டர் நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்ல. நீ ஆர்டர் வந்து முடிச்சிட்டீங்கன்னா உனக்கு அந்த டைம் படி கணக்கு படி பாத்தீங்கன்னா உனக்கு எங்க இருந்தாலும் அந்த ஆர்டர் உயும். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. இப்போ நீ எக்மோர்ல உட்காந்துக்கிற டி நகர்ல தான் ஆர்டர் இருக்குதுன்னா உனக்கு எக்மோர்ல இருந்து எக்ஸ்ட்ரா பிக்கப் போட்டு டி நகர் கூப்பிடுவான். ஓகே ப்ரோ. இப்போ இல்ல ப்ரோ ஒரு டவுட். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம ஆர்டர் வந்து போயிருச்சு அப்படின்னா நம்ம அப்படியே எம்டியாவே பக்கத்துல வர வேணாம்னு சொல்றீங்களா? எங்க உட்காரமோ அங்கேயே உட்காந்துக்கணும். ஒண்ணு நம்மளுக்கு அங்க பக்கத்துல இருந்தா நம்மளுக்கு அங்க ஆர்டர் போடுவான், இல்ல வேற எங்கேயாவது ஆர்டர் இருந்தா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பிக்கப் போட்டு வலிப்பான். ஓகே 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 ப்ரோ ஓகே ப்ரோ. அப்படி உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பிக்கப் போட்டு வலிக்கிறதுனால உங்களுக்கு ஏர்னிங்ஸும் கொஞ்சம் வந்த மாதிரியே இருக்கும், பிளஸ் உங்களுக்கு பெட்ரோலும் மிச்சமாகும். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் ப்ரோ. எங்க முடிக்கிறேன்னா அங்கே வெயிட் பண்ணி இப்ப நான் இங்க டி நகர்ல இருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்மோர் ஆர்டர் போறேன் அப்படின்னா நான் எக்மோர் முடிச்சு டி நகர் வராம நான் எக்மோரே வெயிட் பண்ணா எனக்கு ஆர்டர் வந்து சொல்றீங்க. எக்மோரே வெயிட் பண்ணா எக்மோர்லயே ஆர்டர் இல்லைன்னா கூட டி நகருக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா 5 ரூபா பிக்கப் போட்டு டி நகரே கூப்பிடுவான். ஓகே 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 ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே. டன்சோ பொறுத்த வரைக்கும் லைன் பிரகாரமா தான் ப்ரோ ஆர்டர் போடுவான். ஓகே நம்ம கரெக்ட்டா ஆர்டர் ஃப்ளோ வச்சு தான் நம்ம கரெக்ட்டா. ஆமா நீ காலையில எப்படி எத்தனை மணிக்கு லாகின் பண்ற அத பொறுத்து தான் ஆர்டரே போடுவான் ப்ரோ. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க ப்ரோ, அவங்க சேனல்ல ஆளுங்கனா அப்பலாம் ஏர்ன் பண்ணவே முடியலப்பா, நீ சொல்ற மாதிரிலாம் சம்பாதிக்க முடியலப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அப்படி யாராவது நம்ம கீழே நான் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றேன், அப்படி யாராவது இல்லன்னு சொல்றவங்க நீங்க வந்து சங்கீதா அவன் அடிக்கடி வருவீங்க தெரியும். ஆமா நான் மோஸ்ட்லி வந்து நார்த் போக் ரோட் கேபிஎன்ல தான் ப்ரோ இருப்பேன். கேபிஎன்ல இருப்பீங்களா? அங்க யாராவது அப்படி இருக்கவங்க நீங்க அங்க வந்து அவங்கள போய் நீங்க பார்த்து கேட்பீங்களா, காட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்களா? காட்டலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அப்படி கமெண்ட்ஸ் வருதுன்னா ஃபர்ஸ்ட் அவங்க எத்தனை மணிக்கு லாகின் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. லாகின் எத்தனை மணி, அவங்களுக்கு வந்து ரெகுலரா எந்த டைம் ஆன் பண்றாங்க, சாட்டர்டே சண்டே எல்லாம் ஒர்க் பண்றாங்களா, நைட்டு பீக் அட்டென்ட் பண்றாங்களா, இதெல்லாம் பார்க்கணும் ப்ரோ. ஓகே. அதெல்லாம் பார்த்துட்டு சில பேர் வந்து ஏதோ ஒரு டைம் பாஸுக்கு வர மாதிரி வந்துட்டு போவாங்க. ஏதோ ஒரு 300 400 வந்தா போதும் அப்படின்ட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா மறுநாள் வந்து அவங்க ஆர்டர் ஸ்லோவா இருக்கும். டன்சோ கொஞ்சம் அதிகமா இன்சென்டிவ் கொடுக்குறாங்களா ப்ரோ?
டன்சோ அதிகமா, ஆனா டன்சோ வந்து டெய்லி இன்சென்டிவ் தான் ப்ரோ. அந்த 20 ஆர்டருக்கு வந்து 560 இன்சென்டிவ் ப்ரோ. ஓகே, அதனால அது ஈஸியா கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்குது. ஈஸியா கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா நான் போன வாட்டி ஊபர்ல இருந்தேன், அதோட நான் வேற எதுக்கும் போல ப்ரோ, டன்சோக்கு தான் வந்தேன். ஓகே 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 ஓகே. 1.5 வருஷமா ஆகுது. ஆனா இது வரைக்கும் வரேன், எனக்கான ஓட்டுறதுக்கான சம்பளம் வந்துட்டு ப்ரோ. மினிமம் ஒரு 8,000 பெட்ரோல் ஒரு வாரம் நீங்க 8,000 ஓட்டினாலுமே 8,000 8,500 போகுது. 2,000 ஒரு நாளைக்கு 3 பெட்ரோல் 200 ப்ரோ. நம்ம டீ செலவு அதெல்லாம் சேர்த்து எப்படியோ ஒரு 300 கணக்காயிடும் ப்ரோ. 1300. ஆமா, அதனாலதான் நான் வந்து எஸ் ஆர்டரே பாக்குறேன், 20க்கு மேல பாக்குறேன். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. புரியுதுங்களா? இப்போ நம்ம வேலைக்கு வரோம், காலையில இருந்து நம்ம ஓட்டுறோம்னா நம்மளுக்கு ஒரு 1000 சம்பளம் இருக்கணும். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. புரியுதுங்களா? இப்ப நம்ம 1,150 1200 நம்ம ஓட்டினா, இப்ப நம்மளுக்கு இந்த செலவு பெட்ரோல் இதெல்லாம் போகும் 300 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 1000 கீழே தான் கிடைக்கும். ஓகே ப்ரோ ஓகே. நம்ம எக்ஸ்ட்ரா ஆர்டர் பார்க்கும்போது அதுக்கான ஈவன் ஆயிடுதுல, அந்த 300 நம்ம எக்ஸ்ட்ரா ஆர்டர்ல ஓட்டி ஏற்ற மாதிரி ஆயிடும். சரிங்க ப்ரோ சரிங்க ப்ரோ. அதனாலதான் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ உங்க டைமை ஒதுக்கி நம்ம பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ.